தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ராம்குமாரின் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த ராம்குமார் புழல் சிறையில் மின்சார வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. ராம்குமாரின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ராம்குமாரின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனையை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடத்த வேண்டும், பிரேத பரிசோதனையின் போது தங்கள் தரப்பிலிருந்து சிலர் உடனிருக்க வேண்டும் என ராம்குமாரின் வழக்கறிஞர் சங்கரசுப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சில நிபந்தனைகளோடு ராம்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்ய ஒப்புதல் வழங்கினர். 4 மருத்துவர்கள் கொண்ட குழு பிரேத பரிசோதனையில் ஈடுபட வேண்டும், பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோவாக படம் பிடிக்கப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து 4 நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்னிலையில் பிரேத பரிசோதனை தொடங்க உள்ளது. ஆனால் ராம்குமார் மரணத்தில் மர்மம் இருப்பதால் பெற்றோர் மற்றும் தலித் அமைப்பின் தலைவர்கள் உடலை பார்த்த பின்னரே பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். பிணக்கூராய்வு செய்வதற்கு முன்பாக பிண விசாரணை நடத்தப்படும். பிண விசாரணை என்பது அந்த ஊர் பஞ்சாயத்தார்கள் முன்னணியில் நடத்த வேண்டிய ஒரு பிண விசாரணை அறிக்கை. அந்த பிண விசாரணை அறிக்கை என்பது அந்த உடலில் பிணத்தில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது இரத்த காயங்கள் இருக்கிறதா, அல்லது மின்சாரம் பாய்ந்து ஏற்பட்டிருந்தால் அவருக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக பஞ்சாயத்தார்கள் 5 பேர் முன்னிலையில் நடத்த வேண்டிய பிண விசாரணை அறிக்கை. அந்த பிண விசாரணை முடிந்த பிறகுதான் பிணக்கூராய்வு நடைபெறும். அந்த பிணக்கூராய்வுக்கு வீடியோகிராஃப் அந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றத்தில் வச்ச வாதம் இது கொலை தான், ஏதாவது எங்களுக்கு சந்தேக மரணம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். அது விசாரணை, சிபிஐ விசாரணை வேணும். நாளைக்கு வழக்கு தொடக்க போகிறோம். அந்த வழக்கின் அடிப்படையில் தெரியும். ராம்குமாரை நான் பார்க்கலைங்க. ராம்குமாரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை. 4 மருத்துவர்கள், 2 மருத்துவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், ரொம்ப அனுபவமிக்கவர்கள். அதனால மற்ற 2 மருத்துவர்களை பொறுத்தவர்கள் அவர் கற்றுக்குட்டிகள் தான். இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராம்குமார் பெற்றவர்கள் சகோதரர் திருமாவளவன் நினைச்சிட்டு வர்றாங்க. டைம்ல இல்லை, 6 மணிக்குள்ள பண்ணணும். அதுக்கு அப்பா அம்மா வரல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பூர்வ நடவடிக்கை பிணக்கூராய்வு முடிந்த பின்னர் தான் அது சம்பந்தமாக சொல்ல இயலும். அங்கே அருகில் இருந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேற ஒரு ஆள் இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க அவங்க வழக்கறிஞர். வீடியோ இருக்குது, வீடியோ காப்பியை நாங்கள் திருப்பி ஒரு இந்த நிபுணரை தடையல் நிபுணர் போட்டு காமிச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ராயப்பேட்டை மருத்துவமனை டீன் நாராயணபாபு, ராம்குமார் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்றார். இந்த பிரேத பரிசோதனைக்கு பின்னர் ராம்குமாரின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் தனது மகனின் மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடப்பட்டால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வேன் என்று ராம்குமாரின் பெற்றோர்கள் கூறியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.